உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. நீ பாவம் செஞ்சாலும் தேவன் உன்னை மன்னித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார்னு பிரசங்கம் பண்ணும்போது, அப்போ பாவம் செய்யலாமா அப்படின்ற விதத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரேஸ் இஸ் அ ராங் டாக்டரின். ஆனால் என் பாவம் கூட அவர் அன்புக்கு முன்பாக நிற்க முடியாது அப்படின்ற விதத்தில் அந்த செய்தியை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையை தட்டுங்க உதவுங்க. கேட்பது முக்கியமல்ல, கேட்கிற விதம். Grace and seed, it has a very close connection. இது ரெண்டுக்கு இடையில மிகுந்த நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏனென்றால் ரெண்டுமே நம்ம முயற்சியில் வராது. அது நடிகர் கமலஹாசனை வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. உட்காந்துருக்கிறாப்புல முன்னாடி பேர் என்ன சரியா தெரியல, அவனும் இன்னொரு பொண்ணும், இந்த ஸ்னேகா கூட கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ரீகாந்த், அவனே ஏற்கனவே கலராக தான் இருப்பான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்கிறேன், கமல் பார்த்து, சார் என்ன சார் இவ்வளோ கலராக இருக்கிறீங்க, கோல்டு கலரில் இருக்கிறீங்க. கமல் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஆக்டர்ஸ், என்ன சார் நடிகர்லாம் பற்றி பேசுகிறீங்க, இந்த குழப்பம் இருந்தால் நீ செய்தியே கேட்காத. ஞானம் எங்கே சத்தமிடுதா? வீதியில் தான் சத்தமிடுது. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள்னாரு. எப்போவுமே நீ எதை கேட்குறீங்கன்ற முக்கியம் இல்லை, நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்றதான் முக்கியம். நீங்கள் எப்படி கேட்குறீங்க முக்கியம். இது ரொம்ப முக்கியம். கிருபையில் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் கேட்குற விதம் மாறிடுச்சுன்னா கிருபையே ஒரு தப்பான டாக்டரின் ஆயிரும். நீ பாவம் செஞ்சாலும் தேவன் உன்னை மன்னித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார்னு பிரசங்கம் பண்ணும்போது, அப்போ பாவம் செய்யலாமா அப்படின்ற விதத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரேஸ் இஸ் அ ராங் டாக்டரின். ஆனால் என் பாவம் கூட அவர் அன்புக்கு முன்பாக நிற்க முடியாது அப்படின்ற விதத்தில் அந்த செய்தியை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையை தட்டுங்க உதவுங்க. கேட்பது முக்கியமல்ல, கேட்கிற விதம். நேற்று வந்து பாஸ்டர்ஸ் மீட்டில் ஒரு செஷன் இன்னொரு பாஸ்டர் எடுத்துக்கிட்டார் ப்ராஸ்பெரிட்டி பற்றி. உங்கள் பேரன் பேத்திக்கெல்லாம் நீங்கள் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட போகிறீங்க, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட போகிறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பணக்காரனாக இருக்க போகிறீங்க அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்ட்டு ஒருத்தர் என்ன கேட்குறாரு, அப்போ பேரன் பேத்திலாம் ஃபீஸ் கட்ட முடியாத அளவு ஏழையாக இருப்பாங்களா? ஒரே ஸ்டேட்மெண்ட்டு. அவன் வேறு மாதிரி சிந்திச்சிருக்கான். சொல்லப்பட்ட விதம் மிகவும் முக்கியம். அவர் சொல்ல வந்து பேரன் பேத்திலாம் ஃபீஸ் கட்ட காசு இல்லாமல் இருப்பான்னு சொல்ல வரல, அவனுக்கே நீ ஃபீஸ் கட்டுற அளவுக்கு. ஆமாம், பேரனுடைய பிள்ளைக்கு நீ தான் காலேஜில் போய் ஃபீஸ் கட்டு வருவ. ஸோ கேட்கிற விதம் ரொம்ப முக்கியம். கிரேஸ் அப்படின்னாலே கேட்கிற விதம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இன்னைக்கு நான் பேச போகிற பல காரியங்களை நீங்கள் கேட்கிற விதத்தை சரியாக கேட்காவிட்டால் இந்த செய்தி உங்களுக்கு, இந்த செய்தி மட்டுமல்ல, கிருபையின் ஒட்டுமொத்த செய்தி அநேகருக்கு இடரலாக இருக்கும். அதுதான் பைபிள் சொல்லுது, இது இடறுதலுக்கு ஏதுவான உபதேசம். இந்த உபதேசத்துக்கு பேர் என்னவா? இடரலின் உபதேசம். ரொம்ப இடரலா இருக்கே சார், இதுல என்ன கொஸ்டின்? இடரலா தான் இருக்கும். நீ என்ன யோசிக்கிறன்றதை வச்சுதான் அந்த மேட்டர் இருக்கு. மாங்காய் என்ன செய்யுது? புளிக்குதுன்றீங்க. மாங்காய் புளிக்குதா, வாய் புளிக்குதா? நல்லா யோசித்து சொல்லுங்க. வாய் புளிச்சுட்டா மாங்காய் புளிச்சுட்டான்றாங்க. இல்லை, இன்னும் பதில் வரல. எதை குறித்து எந்த மனநிலையில் கேட்கிறோம் என்பது முக்கியம். தவறான மனநிலையில் கேட்கிறவர்களை குறித்து நாம் கவலைப்படாமல் தைரியமாய் பேச வேண்டும். அவன் என்ன நினைச்சுக்குவானோ நினைச்சினா நீ இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் கேட்கிற விதம், ஆமாம், உள்ளுக்குள்ள எல்லாம் கரெக்டாக இருந்தால் கேட்குறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்.
பவுல் சொன்னா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம்னா, பாவத்துக்கு வேல்யூவே கிடையாது, அதுக்கு பவரே இல்லடான்னா. அப்படியானால் பாவம் செய்யலாமா? இவன் கேட்கிற விதம் வேற. ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கிருபையை நீங்க கிருபைக்குள்ள இருந்து தான் கேட்கணும். நீங்க மாம்சத்திலிருந்து கிருபையை புரிஞ்சுக்கவே முடியாது. ரொம்ப முக்கியமானது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.